வசந்தி, என்னங்க? உட்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பரவாயில்ல, சொல்லுங்க. உட்காரு, சொல்றேன். நான் உங்க வேலைக்காரி. நான் உன்னை வேலைக்காரியா நினைக்கல. நான் உங்களை எஜமானா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி பேசி என் மனசை புண்படுத்துறதுல உனக்கு என்ன லாபம்? நான் அடக்கி வச்சிருக்கிற ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கிளறி விடுறதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். கல்யாணமா? எனக்கா? கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணிப்பாரு, உனக்கே சரின்னு படும். தயவு செஞ்சு இந்த வார்த்தை இன்னொரு தடவை சொல்லாதீங்க. டாக்டர். சாரி சார், குழந்தை இறந்துருச்சு. டாக்டர், உங்க மனைவி நல்லா இருக்காங்க. அவளை பார்க்கலாமா டாக்டர்? இப்ப அனுமதிக்க மாட்டாங்க. வார்டுக்கு கொண்டு வந்ததும் பாருங்க. வசந்தி, அம்மாவுக்கு ஒண்ணும் ஆகாது, அவங்க நல்லா ஆயிடுவாங்க. குழந்தைய நான் பார்க்க கூட இல்லையே. நீ ரொம்ப பேசக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வசந்தி, அம்மா என் நிலைமைய பாத்தியா? நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்கம்மா. சாந்தி, வசந்தி வரலையாத்தா? 4 நாள் அவ சரியா சாப்பிடல, சரியா தூங்க கூட இல்ல. அதான் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு வந்துட்டேன். அத்தா, வசந்தியை நினைச்சா எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆமா சாந்தி, வசந்தி இல்லன்னா நாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆமாத்தா. வசந்தி இந்த பட்டணத்துக்கு போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? வேண்டாம் வசந்தி, நான் வேலைக்காரியா உங்களோடயே இருந்துக்கிறேன். நீ அங்க வந்தா நம்ம விஷயம் எப்படியும் சாந்திக்கு தெரிஞ்சிடும். நான் கண்டிப்பா ஜாக்கிரதையா நடந்துக்கிறேன். அது உன்னாலையும் முடியாது, என்னாலையும் முடியாது. உங்களை பிரிஞ்சிருக்க என்னாலையும் முடியாது. வசந்தி, என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு என் மனசுல காதல விதைச்சிங்க, தாங்கிக்கிட்ட. இப்போ என் உடம்புல காமத்தை விதைச்சிட்டீங்க. இந்த கொடுமை என்னால தாங்கிக்க முடியாது. நீங்க இல்லாம இனிமே என்னால வாழவே முடியாது. பாவி, தட்டி பறிச்சிட்டியே, தட்டி பறிச்சிட்டியே. சாந்தி, அடச்சி, நீ ஒரு மனுஷனா? உன்ன மாதிரி மனுஷனுக்கு பொண்டாட்டி ஒரு கேடா? சாந்தி, நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இனிமே நீ யாரோ நான் யாரோ? சாந்தி, சாந்தி எங்க போற? திரும்பாத எடுத்துட்டு. சாந்தி, சாந்தி, சாந்தி நில்லு. சாந்தி நில்லு. சாந்தி, சாந்தி நான் சொல்றது கேளு. சாந்தி, சாந்தி நான் சொல்றது கேளு. சாந்தி, 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 சாந்தி நில்லு. சாந்தி, சாந்தி ப்ளீஸ். சாந்தி, சாந்தி நில்லு. நில்லு சாந்தி. சாந்தி, சாந்தி நில்லு. சாந்தி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. சாந்தி, சாந்தி. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சும்மா. சாந்தின்னு கத்துனீங்களே? அதுவா, அது தூக்கத்துல கத்திட்டேன்.
வசந்தி, ம்? நாம 2 பேரும் உடனடியா ஒரு முடிவுக்கு வந்தாகணும். நான் தப்பு செஞ்சிட்டேன், அதை நான் மறுக்கல. அந்த தப்பையே காரணமாக்கி என் வாழ்க்கையை அழிச்சிட போறியா? சொல்லு வசந்தி, சொல்லு. உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா நானும் மனுஷன் தான், எனக்கும் மனசாட்சி இருக்கு. வசந்தி, என்ன மன்னிச்சிடுமா. குற்றவாளி நான் தான், நான் மறுக்கல. உனக்கு என்ன வேணுமோ கேளு, உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா உன்னை தவிர உன் நிலைமை எனக்கு புரியாம இல்ல. என் நிலைமை விளக்கி சொல்லிட்டேன். இனிமே நான் பேச மாட்டேன். வசந்தி, எனக்கு தூக்கம் வரலைங்க, என்னால முடியலைங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. வசந்தி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன என்ன நீதான் மன்னிக்கணும். வாங்கம்மா. பாத்துருங்க. மெதுவா வா. சாந்தி, டாக்டர் சொன்னதை மறந்துடாத. உடம்பு நல்ல குணமாற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிதா. அடிக்கடி நெஞ்சு வலிக்குது. டாக்டர் கிட்ட சொன்னியா? சொன்னேன். பலகீனத்தினால அப்படி இருக்கும்,
சரியாயிடும்னு சொன்னாங்க. ஐயோ, 10 நாள்ல நீ எப்படி ஆயிட்ட தெரியுமா? நீங்க கூட தான் இழைச்சு போயிட்டீங்க. வசந்தி, என்னம்மா? கொஞ்சம் ஹார்லிக்ஸ் கொண்டு வாமா. சரிம்மா. வசந்தி, அம்மா. உடம்பெல்லாம் ஏன் இப்படி நடுங்குது? ஒண்ணு இல்லம்மா. இந்த நடுராத்திரியில மாடிக்கு எதுக்காக போன? ஐயா, குடிக்க தண்ணி வைக்க மறந்துட்டேன். அதனால பூஜாவில தண்ணி ஊத்தலான்னு போனேன். நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட இதே மாதிரி தினம் ராத்திரியில பூஜாவுக்கு தண்ணி ஊத்த மாடிக்கு போவியோ? அம்மா. வசந்தி, போய் படுத்துக்க. கடவுளே, இது என்ன சொல்லுங்க? இப்படியே இருக்குமா? என்னாச்சு? என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. தண்ணி கொண்டாங்க. உடம்பு சரியாத வரைக்கும் வெளியே எங்கும் போக வேண்டாம்னு சொன்னேன், கேட்டீங்களாமா? சாந்தி, குடிமா. ஐயா, நெஞ்சு வலி ரொம்ப ஆபத்தானது. அம்மா உடனே டாக்டர்கிட்ட கூட்டு போகணும். சரி, குடிப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல, சரியா போச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். இது கொஞ்சம் குடி. வசந்தி, ஐயா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாருமா. நீ? நானும் சாப்பிட்டேம்மா. ஒரே இருக்கு. ஜன்னல் கதவை மூடிட்டு நீயும் படுத்துக்க.
சரிம்மா. வர வர வாய்க்கு எதுவுமே நல்லா இல்லை.